பேக் டு அவர் சேனல் கைஸ். இன்னைக்கு ஒரு சுவையான நாட்டுக்கோழி மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வின்டர் ஸ்பெஷல். 300 கிராம் அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். இது நாட்டுக்கோழி, ரொம்ப சீக்கிரம் இது வெந்துடாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நான் இது கூட 1 கப் ஆகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து, கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், சுவைக்கேற்ப கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்து இதை அப்படியே குக்கரில் மாற்றி 4 விசில் வரும் வரை நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நாட்டுக்கோழியாக இருக்கிறதுனால இப்படி பண்ணுறேன். நீங்கள் இதுவே பிராய்லர் கோழியாக இருந்தால் டைரெக்டாகவே வேக விடலாம். இப்போ வெறும் வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு நல்லா வறுத்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆறட்டும். நம்ம இதை இடித்து சேர்த்துக்கணும். இப்போ 10 பல் பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி, மீடியம் சைஸ் வெங்காயம் 2, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இலைகள் ஒரு 10, இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம கொரகொரப்பாக இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்தி நம்ம கொரகொரப்பாக அரைச்ச விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மிதமான தீயில் 1லேருந்து 2 நிமிஷம் இது போல் வதக்கி விடுங்க. அதை பச்சை வாசனை போகணும். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், அதனால நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. பிறகு அது வதங்கினதும் பொடியை நறுக்கின தக்காளி பழத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். அது நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழி தண்ணீரோடவே சேர்த்து இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு 5 நிமிஷம் இது கொதிக்க விடுங்க. இடிகளில் பொடி பண்ணி வச்ச மிளகு சோம்புத்தூளை இதில் சேர்த்து 2 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான நாட்டுக்கோழி மிளகு வறுவல் தயார். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.